என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். போன வருஷம் வந்து சாம்சங் தரப்புலேருந்து அவங்க சாம்சங் கேலக்ஸி S21 சீரிஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த S21 சீரிஸில் வந்து மொத்தம் நிறைய ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த S21 சீரிஸில் வந்து அந்த லான்ச் பண்ண எல்லா ஃபோனுமே வந்து சூப்பரான ஃபோனே சொல்லலாம், நல்ல ஒரு ஹிட்டான ஃபோனே சொல்லலாம். இப்போ வந்து அடுத்த மாதம் வந்து சாம்சங் வந்து அவங்களுடைய சாம்சங் கேலக்ஸி S22 சீரிஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த S22 சீரிஸில் வந்து மொத்தம் 3 ஃபோன் வரப்போகுது. என்னென்ன ஃபோன்ஸ்னால் சாம்சங் கேலக்ஸி S22, சாம்சங் கேலக்ஸி S22 Plus 5G, சாம்சங் கேலக்ஸி S22 Ultra 5G. இந்த 3 ஃபோன் வந்து இந்த சாம்சங் கேலக்ஸி S22 சீரிஸில் வந்து கொண்டு வர போகிறாங்க அடுத்த மாதம், இல்லைன்னா அதுக்கு அடுத்த மாதம் வரப்போகுது, டேட் தெரிய வரல. இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த சாம்சங் கேலக்ஸி S22 Ultra 5G இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் எப்படி இருக்குது, உள்ள ப்ராசஸர் எப்படி இருக்குது, போன வருஷம் லான்ச் பண்ண S21 Ultraவோட இந்த ஃபோன் வந்து ஒரு அப்கிரேடா டவுன்கிரேடா எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது GowthamG சேனல், வாங்க போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த சாம்சங் கேலக்ஸி S22 Ultra 5G இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். அன்பாக்சிங்கில் போடுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பெருசாக வந்து சென்டரில் எஸ்ன்னு போட்டிருக்காங்க, பேக்ரவுண்டில் வந்து 22 பெருசாக போட்டிருக்காங்க, கீழே வந்து S22 Ultra 5G போட்டிருக்காங்க. ப்ரீவியஸாக லான்ச் பண்ண S21 Ultra 5G மாதிரி தான் இந்த பாக்ஸும் இருக்குது, சேமாக தான் இருக்குது, கொஞ்சம் தான் சேஞ்சஸ் இருக்குது, அதுவும் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் பார்க்க நீட்டாக இருக்குது. இப்போ நம்ம பாக்ஸ் திறந்து உள்ள என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பாக்ஸ்குள்ளே ஃபஸ்ட்டு ஃபோன் இருக்குது, நம்ம அப்புறம் பார்க்கலாம். அடுத்து உள்ளே வந்து சில ஆக்சசரிஸ் இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிம் டூல் இருக்குது, மொபைலில் சிம் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். கீழே கொஞ்சம் யூசர் கைட்ஸ் இருக்குது, மொபைலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து உள்ளே வந்து சார்ஜர் இருக்குது. இந்த சார்ஜர் வந்து 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, சாம்சங்குடைய சார்ஜரு. அப்புறமா இந்த பாக்ஸ்குள்ளே வந்து ஒரு டைப் சி கேபிள் இருக்குது, மொபைலை சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்க போகுது. இதுக்கப்புறமா வந்து இந்த ஃபோனில் வந்து கேஸ் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிய வரல, தெரிஞ்சால் அப்டேட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இந்த ஃபோன் வாங்குறதா இருந்தீங்கன்னா இது எல்லாமே எவ்வளோ கொடுப்பாங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். டிசைன் பொறுத்தளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ முக்கால்வாசி ஃபோன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்னர்ஸ் எல்லாமே வந்து கர்வ்ஸில் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த ஃபோனில் ஃபுல்லாகவே பாக்ஸ் செட்டப்பில் இருக்குது. அதாவது சொல்ல போனால் ஃபோன் பார்க்க ஃபுல்லாக வந்து ரெக்டாங்கிள் செட்டப்பில் இருக்குது. அதை பார்க்க கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இந்த ஃபோனில் கூட வந்து பின்னாடி வந்து 4 கேமராஸ் இருக்குது, கூட வந்து ஒரு LED ஃப்ளாஷும் இருக்குது. இந்த ஃபோனில் பாடியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து இந்த ஃபோனில் ஒரு மெட்டாலிக் மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டும் வர வாய்ப்பு இல்லை. நல்ல ஒரு லக்ஸுரியஸ் ஃபோன் பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக ஒரு ஃபீல் இருக்கும், அது வந்து இந்த ஃபோனில் கண்டிப்பாக இருக்கும். இந்த ஃபோனோட குயிக்கான ஃபிசிக்கல் ரிவ்யூ பார்த்துடலாம். இந்த ஃபோனில் வந்து ரைட் சைடில் வந்து பவர் பட்டன் இருக்குது, கூட வந்து வால்யூம் ராக்கர் கீயும் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து சிம் ஸ்லாட் இருக்குது. அதுக்கடுத்து டாப்பில் வந்து ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் வந்து ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, ப்ரைமரி மைக் இருக்குது, டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் இருக்குது, கூட வந்து எஸ் பென்கான சாக்கெட்டும் இருக்குது. நீங்கள் வந்து பென் யூஸ் பண்ணிட்டு இதில் வந்து சொறி வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு சாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து கண்டிப்பாக வந்து 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுக்கல, சாக்கெட் கொடுக்கல. ஏன்னா வந்து இந்த ஃபோன் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலு, இப்போ வர எல்லா ஃப்ளாக்ஷிப் மொபைலும் அந்த இது எடுத்துடுறாங்க. இந்த ஃபோன்லையும் அந்த ஹெட்ஃபோன் ஜாக் வந்து சாக்கெட்டே இல்லை, அதுவும் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ராசஸரை பற்றி பார்க்க போகிறோம். ப்ராசஸர் வந்து இந்த ஃபோன் வந்து இன்டர்நேஷ்னலில் லான்ச் ஆகும்போது இந்த ஃபோனோட ப்ராசஸர் வந்து Exynos 2200க்கான ஒரு ஆக்டா-கோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. கூட ஜிபியூ வந்து Xclipse 920க்கான ஒரு ஜிபியும் இருக்குது. இந்த ஃபோன் அதாவது USA இல்லைனா சைனா லான்ச் ஆகும்போது இந்த ஃபோனில் வந்து Snapdragon 8th ஜென்க்கான ஒரு ஆக்டா-கோர் ப்ராசஸரும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜிபியூ வந்து USAலையும் சைனாலையும் லான்ச் ஆச்சுன்னா இந்த ஃபோனில் வந்து Adreno 730 கொடுத்துருக்காங்க. இதான் வந்து வித்தியாசம். நீங்கள் வந்து USA சைனாவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Snapdragon வரப்போகுது, நீங்கள் இன்டர்நேஷ்னலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Exynos ப்ராசஸர் வரப்போகுது. உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இதே இந்த ஃபோனோட ப்ராசஸர். ஃபோனில் ப்ராசஸர் பொறுத்தளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு ஃப்ளாக்ஷிப்கான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து கேமிங்க்கு நல்லா இருக்க போகுது, மறக்காமல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபோனோட ரேம் வேரியன்ட் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வரைக்கும் இந்த ஃபோனுக்கு 3 வேரியன்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்தியாவுக்கு வந்து எத்தனை வரும்னு தெரிய வரல, 3மே சொல்கிறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோனில் வந்து 8GB ரேம் அண்ட் 128GB ஸ்டோரேஜ் முதல்ல, ரெண்டாவது வந்து 12GB ரேம் அண்ட் 256GB ஸ்டோரேஜ், மூணாவது வந்து 12GB ரேம் அண்ட் 512GB ஸ்டோரேஜ். இந்த மூணுக்கும் ப்ரைஸிங் வந்து 1.05 lakhs குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
இந்த வேரியண்ட்டுக்கு இவ்வளோ ப்ரைஸிங் இன்னும் கன்ஃபார்மாக தெரிய வரல. ஏன்னா இந்த ஃபோன் லான்ச் ஆகலை. அடுத்த மாதம் இல்லை அதுக்கடுத்த மாதம் லான்ச் ஆக போகுது. இப்போ வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 3 வேரியண்ட்டும் வந்து 1.05 lakhsக்குள்ளே லான்ச் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்ம் தெரிய வரல ப்ரைஸிங்கு. தெரிஞ்ச டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே வந்து ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எத்தனை இன்ச்னா 6.8 இன்ச்சுக்கான ஒரு டைனாமிக் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் டிஸ்பிளே பொறுத்தளவு நல்லா பெருசாக இருக்க போது, ஸோ நல்லாவே இருக்க போது யூஸ் பண்ணுறதுக்கு, கேம் விளையாடுறதுக்கு, படம் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே சூப்பராக இருக்க போகுது. இந்த ஃபோனில் வந்து 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து 1440x3080க்கான பிக்சல்ஸும் கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்காக கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் கொடுத்துருக்காங்க. விக்டஸ் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெரியாமல் கூட ஃபோனை கீழே விட்டால் கூட ஸ்க்ராட்ச் ஆக வாய்ப்பு இல்லை. அந்த ஒரு சேஃப்டியும் இந்த ஃபோன் இருக்குது. இந்த ஃபோனில் பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் மேசிவாகவே இருக்குது. எத்தனை எம்ஏஹெச்னா 5000 mAhக்கான ஒரு மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் வச்சு மொபைலில் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு 1 hour to 1.5 hours ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோனில் பேட்டரி பொறுத்தளவுக்கு நல்லாவே இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ரியர் கேமரா பற்றி பார்க்க போகிறோம். ரியரில் வந்து மொத்தம் 4 கேமராஸ் இருக்குது. முதல் கேமரா வந்து 108 மெகாபிக்சலுக்கான ஒரு ஒய்டு கேமரா. ரெண்டாவது கேமரா வந்து 10 மெகாபிக்சலுக்கான ஒரு பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ கேமரா. மூணாவது கேமரா வந்து 10 மெகாபிக்சலுக்கான ஒரு டெலிஃபோட்டோ கேமரா. நாலாவது கேமரா வந்து 12 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ராவைட் கேமரா. மொத்தம் 4 கேமரா இருக்குது. 4மே நல்லா கொடுத்துருக்காங்க. 4மே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக போகுது. இந்த ஃபோனில் ரியரில் வந்து LED ஃப்ளாஷ் இருக்குது. பனோரமா சப்போர்ட் உண்டு. HDRம் இருக்குது. ரியரில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு 8K at 24 FPS வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். அந்த ஒரு சப்போர்ட்டும் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃபியில் வந்து ஒரு சிங்கிள் பஞ்சுவல் கேமரா சென்டரில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, பட் கண்டிப்பாக வந்து சென்டரில் ஒரு பஞ்சுவல் கேமரா இருக்குது. எத்தனை மெகாபிக்சல்னா 40 மெகாபிக்சலுக்கான ஒரு சிங்கிள் ஒய்டு கேமரா. நல்ல ஒரு சூப்பரான கேமரானே சொல்லலாம். இந்த ஃபோனில் கேமரா பொறுத்தளவுக்கு நல்லாவே கொடுத்துட்டாங்க. எல்லா கேமரா மெகாபிக்சலும் நல்லாவே இருக்குது. எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. செல்ஃபியில் வந்து 40 மெகாபிக்சலுக்கான ஒரு ஒய்டு கேமரா. செல்ஃபியில் வந்து HDR சப்போர்ட் உண்டு, பனோரமா சப்போர்ட் உண்டு. செல்ஃபியில் நீங்கள் மேக்ஸிமம் வந்து 4K at 60 FPS வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். அந்த ஒரு சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ஃபோனோட கலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கலர்ஸ் பொறுத்தளவுக்கு மொத்தம் 4 கலர்ஸில் வரப்போகுது. என்னென்ன கலர்ஸ்னால் முதல்ல வந்து பிளாக் கலர், இன்னொன்று வந்து ஒயிட் கலர், இன்னொன்று வந்து க்ரீன் கலர், இன்னொன்று வந்து இந்த கலரு. இதோட பேர் வந்து பர்கண்டின்னு சொல்கிறாங்க. பேர் வந்து வித்தியாசமாகவே இருக்குது. இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மண் கலர் மாதிரி இருக்குது. கொஞ்சம் ரெட் கலரில் கொஞ்சம் இருக்குது. பார்க்க நல்லாவே இருக்குது. இதோட பேர் வந்து பர்கண்டி. கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது. இந்த ஃபோனோட வெயிட் பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து டிஸ்பிளே சைஸும் பெருசு, பேட்டரியும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. என்ன வெயிட்னா 219 கிராம் சொல்லியிருக்காங்க. அதுவும் கன்ஃபார்மாக தெரிய வரல. இப்போ இருக்க ரூமர்ஸ் படி 219 கிராம் சொல்லியிருக்காங்க. அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS பற்றி பார்க்க போகிறோம். OS பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 11 கொடுக்கல, 12 கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு விஷயம் சொல்லலாம். இந்த ஃபோனில் வந்து 1 UA 4.0 கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த ஃபோனில் வரப்போகுது. இந்த ஃபோனில் சென்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சென்சர்ஸ் பொறுத்தளவுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட், அதுக்கு ஃபேஸ் அன்லாக் இருக்குது, ஜைரோமீட்டர், காம்பஸ், லைட் சென்சார், ஆக்சலரோமீட்டரும் இருக்குது. இந்த ஃபோனில் வந்து கனெக்டிவிட்டி பொறுத்தளவுக்கு வைஃபை, GPS, ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. NFC இருக்குன்னு நினைக்கிறேன். ரேடியோவும் இருக்கும். அடுத்து இந்த ஃபோன் கடைசியாக எப்போ லான்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ கன்ஃபார்மாக தெரிய வரல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா February லாஸ்ட்லேருந்து March 2nd வீக்குள்ளே லான்ச் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. டேட் தெரிய வரல. தெரிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த Samsung Galaxy S22 Ultra 5G இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த Samsung Galaxy S22 Ultra 5G இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஃபோன் வாங்க பிளான் பண்ணுறாங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கூட வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிறோமா இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டே இருக்க முடியும். மீண்டும் உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.